தமிழ் சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கம். ஆயுஷ் கோர்சஸ்க்கான அப்ளிகேஷன் வெளிவிட்டு வர்ற 31ஆம் தேதி வரைக்கும் லாஸ்ட் டேட் கொடுத்துருக்காங்க. எம்பிபிஎஸ்க்கு 27ஆம் தேதி வரைக்கும் டேட் எக்ஸ்டென்ஷன் கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி ஆயுஷ்க்கும் இன்னும் ஒரு 1 வீக்கோ இல்லை 10 டேஸோ மேக்ஸிமம் எக்ஸ்டெண்ட் பண்ணுறதுக்கு வாய்ப்புகள் பிரகாசமாக இருக்குது. ஸோ இது வரைக்கும் ஆன்லைனில் ஆயுஷ் யூஜி மெடிக்கல் டிகிரி கோர்சஸ் அப்ளை பண்ணாதவங்க tnayushselection.org அப்படிங்கிற வெப்சைட்டில் போயிட்டு உங்களோட ஆன்லைன் அப்ளிகேஷன்ஸை போட்டுருங்க. நிறைய பேர் என்கிட்ட கேட்குறது என்னென்னா ஃபீஸ் டீட்டெயில்ஸ், அதாவது இந்த கோர்ஸ் படிக்கிறதுக்கு மொத்தமாக எவ்வளோ ஃபீஸ் ஆகும், எப்பப்போ எங்கெங்கே எவ்வளோ கட்டணும். சரி, ஒரு வேளை தேர்ட் ரவுண்டுக்கு முன்னாடி போனால் நமக்கு வந்து பெனால்ட்டி கிடைக்குமா, ஆகுமா ஆகாதா? ஆயுஷ் கோர்சஸ் வந்து நான் அடுத்த வருஷம் வந்து திரும்ப நீட் எழுத போகிறேன், அதனால் நான் திரும்ப இந்த கோர்ஸ் படிக்கலாமா இல்லை திரும்ப நீட் எழுதும்போது எனக்கு எதாவது அஃபெக்ட் ஆகுமா அப்படின்னு சொல்லி நிறைய கொஷின்ஸ், நிறைய பேருக்கு டவுட்ஸ் வந்துன்னே இருக்குது. ஸோ இந்த வீடியோவில் நாம் மொத்த ஃபீஸ் டீட்டெயில்ஸ், ஆயுஷ் கோர்சஸ் நீங்கள் ஸ்டார்டிங்கிலேருந்து ஆன்லைன் அப்ளிகேஷன் போடுறதுலேருந்து ப்ராசஸிங் ஃபீஸ், அட்வான்ஸ் டியூஷன் ஃபீஸ், காலேஜில் கட்ட போகிற ஃபீஸ், இந்த மாதிரி மொத்த ஃபீஸ் டீட்டெயில்ஸ். ஒருவேளை நீங்கள் டிஸ்கன்டினியூ பண்ணுற மாதிரி இருந்தால் எப்போ வரைக்கும் பண்ணலாம், இல்லை ஒரு கட்டத்தை தாண்டி எப்போ நீங்கள் டிஸ்கன்டினியூ பண்ணும்போது உங்களுக்கான பெனால்ட்டி அமௌண்ட்டு நீங்கள் கட்டுற மாதிரி இருக்கும், அட்வான்ஸ் டியூஷன் ஃபீஸ் உங்களுக்கு எப்போ போகும், நீங்கள் கட்டுற காலேஜில் கட்டுற ஃபீஸ் திரும்ப கிடைக்குமா கிடைக்காதா, இது போன்ற அனைத்து மணி, அதாவது ஃபீஸ் சம்மந்தப்பட்ட அனைத்து தகவல்களுமே இந்த வீடியோவில் நான் சொல்ல போகிறேன். ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள். இது வரைக்கும் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு உடனுக்குடனே கிடைக்கும். அது இல்லாமல் பெல் ஐக்கானை மறக்காமல் கிளிக் பண்ணிவிடுங்க. உங்களுக்கு நான் போடுற வீடியோஸ் உடனுக்குடனே உங்களுக்கு வந்துடும். மறக்காமல் உங்களுடைய நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். +2 முடித்த மாணவர்கள், அதிலே குறிப்பாக சயின்ஸ் குரூப், ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பயாலஜி ஆர் பாட்டனி, ஜுவாலஜி, அப்படி இல்லாட்டி பயோகெமிஸ்ட்ரி, இதை படித்தவங்க உங்களுக்கு மெடிக்கல் டிகிரி கோர்சஸில் ஒருவேளை எம்பிபிஎஸ் நீங்கள் நீட் எழுதியிருக்கிறீங்க அப்படின்னா ஆயுர்வேதா, யுனானி, சித்தா, ஹோமியோபதி இந்த 4 படிப்புகளுமே படிக்கலாம். ஒருவேளை நீட் எழுதலை அப்படின்னா நீங்கள் BNYS அப்படிங்கிற ஆயுஷ் கோர்சஸ் சேர்ந்து படிக்கலாம். சரி, வாங்க நம்ம ஃபீஸ் டீட்டெயில்ஸ்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு நம்ம வந்து முதல்ல ஆயுஷ் கோர்சஸில் நீட் இருக்கிற கோர்ஸுக்கு ஆல் இண்டியா கோட்டா அப்படின்னு ஒரு கேட்டகரி இருக்குது. அது டோட்டலாக ஒரு காலேஜில் 100 சீட் இருக்குன்னா அதில் 15 சீட்டு. இதில் கவர்மெண்ட் காலேஜுக்கான 15 சீட் AACCC அப்படிங்கிற யூனியன் கவர்மெண்ட்டோட ஒரு கவுன்சிலிங் மூலமாக அவங்க எல்லா கவர்மெண்ட் காலேஜஸ்க்கும் அவங்க ஃபில் பண்ணிவிடுவாங்க. இங்கே தமிழ்நாட்டில் இருக்கிற ஸ்டேட் செலெக்ஷன் கமிட்டி ப்ரைவேட் காலேஜஸில் இருக்கிற அந்த 15% ஆல் இண்டியா கோட்டா சீட்ஸ், அதாவது ஃபார் நீட் கோர்சஸ், அந்த ஆயுர்வேதா, சித்தா, யுனானி, ஹோமியோபதி இந்த 4 படிப்புகளுக்கு மட்டும் அது இங்கே தான் ஸ்டேட் செலெக்ஷன் கமிட்டி மூலமாக ப்ரைவேட் காலேஜுக்கு செலக்ட் பண்ணுவாங்க. ஸோ BNYSக்கு அந்த ஆல் இண்டியா கோட்டா கிடையாது, ஏன்னா அதுக்கு நீட்டு கிடையாது. ஸோ மீதி எல்லாமே ஆயுஷ் கோர்சஸில் நீட் இருக்கிற கோர்ஸுக்கும் சரி, நீட் இல்லாத இந்த BNYS கோர்ஸுக்கும் சரி, ஃபீஸ் டீட்டெயில்ஸ் எல்லாமே சேம் தான், ஆல் இண்டியா கோட்டாவை தவிர்த்து. பட் நான் சொல்ல போகிறது எல்லாத்தையுமே சேர்த்து சொல்கிறேன். மேனேஜ்மெண்ட் கோட்டாவும் கவர்மெண்ட் கோட்டாவும் BNYSக்கு உண்டு, ஆல் இண்டியா கோட்டா மற்ற நீட் கோர்சஸ்க்கு மட்டும் உண்டு. வாங்க ஃபீஸ் டீட்டெயில்ஸ் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஆன்லைன் அப்ளிகேஷன் காஸ்ட். ஆன்லைன் அப்ளிகேஷன் காஸ்ட் அப்படிங்கிறது நீங்கள் முதலாக நீங்கள் கோர்ஸுக்கு அப்ளை பண்ணும்போது நீங்கள் ஒரு கோட்டாக்குமே, கவர்மெண்ட் கோட்டாவுக்கு அப்ளை பண்ணும்போது ஒரு ஃபீஸ் கட்டணும், தனித்தனியாக தான் அப்ளிகேஷன் போடணும். ஆனால் உங்களுக்கு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்குறாங்க, நீங்கள் எல்லா டீட்டெயில்ஸுமே கவர்மெண்ட் கோட்டாவுக்கு ஒரு முறை ஃபில் பண்ணுறது, ஆல் இண்டியா கோட்டாவுக்கு ஒரு முறை ஃபில் பண்ணுறது, மேனேஜ்மெண்ட் கோட்டாவுக்கு ஒரு முறை ஃபில் பண்ணுறது அப்படின்ற தேவை இல்லாமல் ஒரே முறை எல்லா டீட்டெயில்ஸையும் ஃபில் பண்ணி எல்லா டாக்குமெண்ட்ஸையும் அப்லோட் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் ஒரு வேளை மேனேஜ்மெண்ட் கோட்டாவுக்கும் அப்ளை பண்ண விரும்புகிறீங்களா, ஆல் இண்டியா கோட்டாக்கும் அப்ளை பண்ண விரும்புகிறீங்களா அப்படின்னு சொல்லி கீழே ஒரு கேள்வி வரும். நீங்கள் எஸ்ன்னு கொடுத்தீங்கன்னா ஃபீஸ் மட்டும் கட்டணும், அந்த அப்ளிகேஷன் காஸ்ட் மட்டும் கட்டிட்டிங்கன்னா போதும். அதுவே வந்து அந்த கோட்டாவுக்கான அப்ளிகேஷனாக அதுவே அதே டீட்டெயில்ஸை எடுத்துக்கும், பட் ஃபீஸ் மட்டும் கட்டுற மாதிரி இருக்கும். நீங்கள் தனித்தனியாக ஃபீஸ் கட்டி ஒவ்வொரு கோர்ஸுக்குமே ஒவ்வொரு கோட்டாக்குமே நீங்கள் போட்டிருந்தீங்கன்னா, இது 2 கோர்ஸு சொல்கிறேங்க. ஆயுஷில் ஒரே அப்ளிகேஷன் ஃபார் 4 கோர்சஸ்க்குமே கவர்மெண்ட் கோட்டாவுக்கு போட்டிங்கன்னா ஒருவேளை உங்களுக்கு சித்தா கிடைக்கலாம், ஆயுர்வேதா நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம், ஆயுர்வேதா கிடைக்கலனா ஹோமியோபதி செலக்ட் பண்ணலாம், ஹோமியோபதி கிடைக்கலாம் யுனானி செலக்ட் பண்ணலாம். இப்படி 4 ஆப்ஷன்ஸ் இருக்கும். அதுலேயுமே சாய்ஸ் ஃபில்லிங் அப்போ இந்த வருஷம் MBBS மாதிரியே மாற்றம் செய்ய போகிறதா கேள்விகள் வந்திருக்கு, அதை தகவல்கள் வந்திருக்கு. அதில் என்னென்னா நீங்கள் முதல்ல எல்லாத்தையுமே ஒரே செலெக்ஷனாக பண்ண போகிறீங்க. கவர்மெண்ட் கோட்டா ஃபஸ்ட்டு உங்களுக்கு ப்ரிஃபரன்ஸ்னால் எல்லா கவர்மெண்ட் கோட்டா அதுலேயே எல்லா கோர்சஸையும் செலக்ட் பண்ணிவிட்டு
அதுக்கப்புறமா ஆல் இண்டியா கோட்டா செலக்ட் பண்ணிட்டு அதுக்கப்புறமா மேனேஜ்மெண்ட் கோட்டா செலக்ட் பண்ணலாம். பிஎன்ஒய்ஸ்க்கு வரும்போது கவர்மெண்ட் கோட்டா, கவர்மெண்ட் சரண்டர்ட் சீட்ஸ், அப்புறம் மேனேஜ்மெண்ட் கோட்டா, இது எல்லாத்தையுமே வரிசையாக எல்லா காலேஜஸ்க்கும் 2 ஆப்ஷன்ஸ். நீங்கள் மொத்த காலேஜஸுமே கவர்மெண்ட் கோட்டாவுக்கு ப்ளஸ் மேனேஜ்மெண்ட் கோட்டாவுக்கு ஏதாவது ஒன்றில் செலக்ட் ஆகிடுவீங்க. அந்த மாதிரி நீங்கள் செலக்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். அது அடுத்த வீடியோவில் உங்களுக்கு சாய்ஸ் ஃபில்லிங் அப்போ நான் போடுறேன். இப்போதைக்கு ஃபீஸ் டீட்டெயில்ஸ் மட்டும் பார்ப்போம். ஆன்லைன் அப்ளிகேஷன் போட போகிறீங்க அப்படின்னா கவர்மெண்ட் கோட்டாவுக்கு 500 rupees, ஆல் இண்டியா கோட்டாவுக்கு 1000 rupees, மேனேஜ்மெண்ட் கோட்டாவுக்கு 1000 rupees. இது ஆன்லைன் அப்ளிகேஷன் காஸ்ட். இது எல்லாத்துக்குமே காமன். இதில் ஒரே ஒரு எக்ஸம்ஷன் என்னன்னு பார்த்தீங்கன்னா SC, SCA, ST கேண்டிடேட்ஸாக இருந்தால் தமிழ்நாட்டை சேர்ந்த தமிழ்நாட்டில் பூர்வீகமாக இருக்கிற SC, SCA, ST கேண்டிடேட்ஸ் மட்டும் இந்த அப்ளிகேஷன் காஸ்ட் கட்ட தேவையில்லை. அவங்க SC, SC வெல்ஃபேர் டிபார்ட்மெண்ட்லேருந்து கலெக்ட் பண்ணிக்குவாங்க. ஸோ நீங்கள் காசு கட்ட தேவையில்லை. அது மட்டும் இல்லைங்க, அதுக்கப்புறமா மற்ற எல்லா கம்யூனிட்டிஸுக்குமே BC, MBC, அடுத்தது OC எல்லாருக்குமே 500 rupees ஃபார் கவர்மெண்ட் சீட்ஸ். கவர்மெண்ட் காலேஜாக இருக்கட்டும், கவர்மெண்ட் சரண்டர்ட் சீட்ஸ், ப்ரைவேட் காலேஜில் இருக்கிற கவர்மெண்ட் சரண்டர்ட் சீட்ஸாக இருக்கட்டும், ஆன்லைன் அப்ளிகேஷன் காஸ்ட் 500 rupees கண்டிப்பாக நீங்கள் முதல்ல அப்ளிகேஷன் போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் கட்டணும். அடுத்ததாக ஸ்பெஷல் கேட்டகரி ஃபீஸ், இதுவுமே அப்ளிகேஷன் கூடவே சேர்த்து கட்டுற மாதிரி இருக்கும். ஸ்பெஷல் கேட்டகரியில் எக்ஸ் சர்வீஸ் மேனாக இருக்கட்டும், ஸ்போர்ட்ஸ் கேட்டகரியாக இருக்கட்டும், இல்லை பர்சன்ஸ் வித் பெஞ்ச் மார்க் டிசபிலிட்டி கேட்டகரியாக இருக்கட்டும், இல்லை அதர் ஸ்டேட்ஸ் அதாவது யூனியன் டெரிட்டரிஸ் கோர்ஸில் ஃபெசிலிட்டிஸ் கொடுக்குறாங்க. அது இல்லாமல் ஒரு சில ஸ்பெஷல் கேட்டகரிஸ் எக்ஸ்ட்ரா நிறைய இருக்குது. இதில் எந்த கேட்டகரியில் நீங்கள் வந்தாலும் அது கூட சேர்த்து ஒரு 100 rupees ஃபார் ஸ்பெஷல் கேட்டகரி ஃபீஸ் அப்படின்னு சொல்லி ஆன்லைன் அப்ளிகேஷன் காஸ்ட் கூடவே போட்டுடணும். இது ஒன்லி ஃபார் கவர்மெண்ட் காலேஜஸ், ப்ரைவேட் காலேஜஸ் கூட வராது. கவர்மெண்ட் காலேஜில் இருக்கிற சீட்டுக்கு மட்டும்தான் இந்த ரிசர்வேஷன் இருக்குது. ஸோ அந்த கவர்மெண்ட் காலேஜ் இந்த கேட்டகரியில் போடுறவங்க 100 rupees எக்ஸ்ட்ரா போடுற மாதிரி இருக்கும். ஒருவேளை எக்ஸ் சர்வீஸ்மேனோட சன்னாக இருந்து அவர் ஸ்போர்ட்ஸ் கேட்டகரியிலேருந்து ஒருவேளை ஏதாவது ஒரு பெஞ்ச் மார்க் டிசபிலிட்டி இருந்துச்சு அப்படின்னா 3த்துக்குமே நீங்கள் அப்ளை பண்ணலாம். பட்டு 3த்துக்குமே 100 300 rupees எக்ஸ்ட்ரா கட்டுற மாதிரி இருக்கும். ஒருவேளை 2 போடுறீங்க, ஸ்போர்ட்ஸ் வித் எக்ஸ் சர்வீஸ்மேன் போடுறீங்கன்னா ஒரு 200 ரூபாய். அப்போ ஒரு ஸ்பெஷல் கேட்டகரிக்கு 100 ரூபாய் எக்ஸ்ட்ரா அப்ளிகேஷன் காஸ்ட் கூட நீங்கள் கட்டுற மாதிரி இருக்கும். அப்படி போடலைன்னா அந்த கேட்டகரி உங்களை எடுத்துக்க மாட்டாங்க. ஜஸ்ட் ஃபார் 100 rupees நீங்கள் கட்டலை அப்படின்றதுக்காக நீங்கள் அந்த கோட்டாவில் கன்சிடர் பண்ண மாட்டாங்க. அதனால் பார்த்து நீங்கள் எந்த ஸ்பெஷல் கேட்டகரிக்கு அப்ளை பண்ணுறீங்களோ அதுக்காக ஒரு 100 rupees அப்படி அந்த ஸ்பெஷல் கேட்டகரி வரும். அதில் போய் மென்ஷன் பண்ணி 100 rupees கட்டிடுங்க, கண்டிப்பாக மறக்காமல். அப்போ தான் உங்களுக்கு அந்த ஸ்பெஷல் கேட்டகரியாக நீங்கள் கேண்டிடேட்டாக கன்சிடர் பண்ணுவீங்க. அதனால் 100 rupees கண்டிப்பாக அப்ளிகேஷன் காஸ்ட் கூடவே போட்டுடணும். இது ஒன்லி ஃபார் கவர்மெண்ட் கோட்டா மட்டும்தான். மேனேஜ்மெண்ட் கோட்டாவிலையோ ஆல் இண்டியா கோட்டாவிலையோ இந்த ஸ்பெஷல் கேட்டகரி கிடையாது. ஒன்லி ஃபார் கவர்மெண்ட் காலேஜஸ் அண்ட் கவர்மெண்ட் கோட்டா. ப்ரைவேட் காலேஜில் இருக்கிற கவர்மெண்ட் சரண்டர்ட் சீட்ஸு கூட இது கிடையாது, ஒன்லி கவர்மெண்ட். அப்போ அப்ளிகேஷன் காஸ்ட் கூட இது 2 முடிஞ்சிச்சு. அதுக்கு அடுத்ததாக அப்ளிகேஷன் எல்லாம் முடிஞ்சு உங்களுக்கு ரேங்க் லிஸ்ட் வந்துட்டு நீங்கள் காலேஜஸ் சாய்ஸ் ஃபில்லிங் பண்ணுவீங்க. அப்படின்னா உங்களுக்கு ப்ரிஃபரன்ஸ் எந்த கோர்ஸ் வேணும் இல்லை எந்த காலேஜ் வேணும் அப்படின்னு நீங்கள் ப்ரிஃபரன்ஸ் கொடுக்கும்போது அந்த டைமில் நீங்கள் ஆன்லைன் ப்ராசஸிங் ஃபீஸ் அப்படின்னு சொல்லி ஒரு ஃபீஸ் வந்து நீங்கள் கட்டுற மாதிரி இருக்கும். அது ஒவ்வொரு கோர்ஸுக்குமே ஒவ்வொரு கோட்டாக்குமே வித்தியாசமாக வரும். ஆன்லைன் ப்ராசஸிங் ஃபீஸ் ஃபார் கவர்மெண்ட் கோட்டா ஆர் கவர்மெண்ட் சரண்டர்ட் சீட்ஸ் ரெண்டுத்துக்குமே 500 rupees தான், ஒரு முறை கட்டினா போதும். அதேமாதிரி 1000 rupees ஃபார் ஆல் இண்டியா கோட்டா ஆன்லைன் ப்ராசஸிங் ஃபீஸ் 1000 rupees. மேனேஜ்மெண்ட் கோட்டாக்குமே 1000 rupees. இது வந்து எல்லாருமே கம்பல்சரி கட்டணும். SC, ST அந்த பாகுபாடு கிடையாது. BC, MBC, OC எல்லா கம்யூனிட்டிஸுமே கம்பல்சரி இந்த ஆன்லைன் ப்ராசஸிங் ஃபீஸ் அப்படின்றத ஒவ்வொரு கோட்டாவுக்கும் அப்ளை பண்ணுறவங்க ஸ்பெஷலாக கண்டிப்பாக அந்த அமௌண்ட்டை கட்டி தான் ஆகணும். இதில் யாருக்குமே எக்ஸம்ஷன் கிடையாது. இது ஆன்லைன் ப்ராசஸிங் ஃபீஸ் கவர்மெண்ட் கோட்டாவுக்கு 500, மேனேஜ்மெண்ட் கோட்டாவுக்கு 1000, ஆல் இண்டியா கோட்டாவுக்கு 1000. கம்பல்சரி அந்தந்த கோட்டாவுக்கு அப்ளை பண்ணுறவங்க எல்லாருமே கம்பல்சரி இந்த ஃபீஸை கட்டி ஆகணும். அடுத்ததாக அட்வான்ஸ் டியூஷன் ஃபீஸ் அப்படின்னு சொல்லி நீங்கள் சாய்ஸ் ஃபில்லிங் பண்ணும்போதே அட்வான்ஸ் டியூஷன் ஃபீஸ் கட்டணும். சாய்ஸ் ஃபில்லிங் பண்ணும்போது கவர்மெண்ட் காலேஜில் டாப் மார்க்கில் இருக்கிறவங்களாம் நீங்கள் கவர்மெண்ட் கோட்டாவாக இருந்தால் 5000 rupees அப்போ கட்டிடணும். ஒருவேளை உங்களுக்கு கவர்மெண்ட் காலேஜஸ் கிடச்சிச்சின்னா நீங்கள் ஃப்ரீயாக டவுன்லோடிங் அலாட்மெண்ட் ஆர்டர் அப்படின்னு சொல்லி ஒன்று வரும். அந்த அலாட்மெண்ட் ஆர்டரை டவுன்லோட் பண்ணி எடுத்துகிட்டு போய் காலேஜில் கொடுத்து நீங்கள் ஜாயின் பண்ணுவீங்க. அந்த அலாட்மெண்ட் ஆர்டரை நீங்கள் டவுன்லோட் பண்ணணும் அப்படின்னா கவர்மெண்ட் காலேஜ் சீட் கிடச்சவங்க அந்த ஏற்கனவே அட்வான்ஸ் டியூஷன் ஃபீஸ் 5000 கட்டியிருப்பீங்க இல்லைங்களா, அதோட நீங்கள் ஃப்ரீயாகவே டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஒருவேளை ப்ரைவேட் காலேஜில் இருக்க கவர்மெண்ட் சீட் கிடைக்குது அப்படின்னா அப்போ நீங்கள் எக்ஸ்ட்ராவாக ஒரு 5000 rupees கட்டிட்டு தான் அந்த அலாட்மெண்ட் ஆர்டரை நீங்கள் டவுன்லோட் பண்ணணும். அப்போ டவுன்லோட் பண்ணும்போது ஒரு கவர்மெண்ட் கோட்டாவாக இருந்தால்
கவர்மெண்ட் காலேஜுக்கு 5000 அந்த 5000 முடிஞ்சு ப்ரைவேட் காலேஜாக இருந்தால் ப்ளஸ் ஒரு 5000 ரூபீஸ் நீங்கள் அலாட்மெண்ட் ஆர்டர் டவுன்லோட் பண்ணும்போது கட்டணும். இதே மாதிரி ஆல் இண்டியா கோட்டாவுக்கு நீங்கள் சாய்ஸ் ஃபில்லிங் பண்ணும்போது 10,000 ரூபீஸ் கட்டணும். 15,000 ரூபீஸ் நீங்கள் அலாட்மெண்ட் ஆர்டர் டவுன்லோட் பண்ணும்போது கட்டணும். அதேமாரி மேனேஜ்மெண்ட் கோட்டாக்கு 10,000 ரூபீஸ் நீங்கள் சாய்ஸ் ஃபில்லிங் பண்ணும்போது கட்டணும். 15,000 ரூபீஸ் அலாட்மெண்ட் ஆர்டர் டவுன்லோட் பண்ணும்போது கட்டணும். ஸோ கவர்மெண்ட் காலேஜுக்கு மட்டும் 5,000, ப்ரைவேட் காலேஜில் கவர்மெண்ட் சீட்டுக்கு 10,000, ஆல் இண்டியா கோட்டாக்கும் மேனேஜ்மெண்ட் கோட்டாக்கும் 25,000 ரூபீஸ் மொத்தமாக நீங்கள் அட்வான்ஸ் டியூஷன் ஃபீஸாக கட்டணும். இந்த அட்வான்ஸ் டியூஷன் ஃபீஸு காலேஜில் நீங்கள் லெஸ் பண்ணிவிட்டு காலேஜ் ஃபீஸை நீங்கள் கட்ட போகிறீங்க. ஸோ இதை காலேஜ் ஃபீஸ் டீட்டெயில்ஸ்னு தனியாக கீழே இதில் இடம் இல்லாதனால அடுத்த ரவுண்டில் திரும்ப எழுதிட்டு இப்போவே இது கூட சேர்த்து சொல்லும்போது அதை நான் சொல்லிடுறேன். இந்த அட்வான்ஸ் டியூஷன் ஃபீஸ் உங்களுக்கு ரீஃபண்டபிள் தான். காலேஜில் நீங்கள் ஜாயின் பண்ணும்போது இந்த அட்வான்ஸ் டியூஷன் லெஸ் பண்ணிவிட்டு பேலன்ஸ் ஃபீஸை இந்த வருஷம் டியூஷன் ஃபீஸை நீங்கள் அங்கே காலேஜில் கட்டுவீங்க. ஸோ இதுவே 7.5% கவர்மெண்ட் ரிசர்வேஷன் இது நீட் இருக்கிற கோர்சஸுக்கு இருக்குது. அவங்க இந்த அட்வான்ஸ் டியூஷன் ஃபீஸ் ஒரு 10 பைசா கூட எங்கேயுமே கட்ட தேவையில்ல, அங்கேயுமே போய் கட்ட தேவையில்ல, நீங்கள் காலேஜ்லேயும் கட்ட தேவையில்ல, எந்த காலேஜ்லையுமே கட்ட தேவையில்ல. இங்கே அட்வான்ஸ் டியூஷன் ஃபீஸும் நீங்கள் கட்ட தேவையில்லை. இதுவே ஃபஸ்ட்டு கிராஜுவேட்டாக இருந்தால் கண்டிப்பாக இங்கே இந்த ஃபீஸ் எல்லாமே கட்டணும். காலேஜில் போயிட்டு 80,000 ரூபீஸ் உங்களுக்கு டியூஷன் ஃபீஸ் வந்து கவர்மெண்ட் வந்து உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணோம். அந்த அமௌண்ட்டு போக இந்த அமௌண்ட் இங்கே கட்டுற அமௌண்ட்டு போக மீதி இருக்கிற அமௌண்ட்டை கட்டினா போதும். இந்த அட்வான்ஸ் டியூஷன் ஃபீஸ் இந்த கவர்மெண்ட் காலேஜுக்கு 10,000, கவர்மெண்ட் காலேஜுக்கு 5,000 ரூபீஸ், ப்ரைவேட் காலேஜாக இருந்தால் 10,000 ரூபீஸ், ஆல் இண்டியா கோட்டாக்கும் மேனேஜ்மெண்ட் கோட்டாக்கும் 25,000 ரூபீஸ். இது எஸ்சி, எஸ்சிஏ, எஸ்டி கேண்டிடேட்ஸ், கன்வெர்டட் கிறிஸ்டியனாக இருக்கிற எஸ்சி, எஸ்சிஏ, எஸ்டி கேண்டிடேட், எஸ்சி, எஸ்சிஏ, எஸ்டியாக இருந்து அவங்க கிறிஸ்டியனாக கன்வெர்ட் ஆகிருந்தா, கிறிஸ்டியானிட்டி கன்வெர்ட் ஆகிருந்தால் அவங்க பிசி கேண்டிடேட் அப்படின்னு சொல்லி உங்களுக்கு அப்படி கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் கொடுப்பாங்க. அப்படி கன்வெர்டட் கிறிஸ்டியனாக இருக்கிற எஸ்சி, எஸ்சிஏ, எஸ்டி கேண்டிடேட்ஸுக்கு பிலோ அவங்களுடைய ஆண்டு குடும்ப வருமானம் ஆண்டுக்கு 2.5 லட்சத்துக்கு உள்ளே இருந்தால் அவங்க இந்த ஃபீஸ் கட்ட தேவையில்ல. ஆனால் அதுக்கு நீங்கள் அப்ளிகேஷன் போடும்போதே உங்களோட குடும்ப வருமான சான்றிதழ் பிலோ 2.5 lakhs தான் இருக்குது அப்படின்னு சொல்லி நீங்கள் அதுக்கான வருமான சான்றிதழ் நீங்கள் அப்ளிகேஷன் போடும்போது நீங்கள் அதை சப்மிட் பண்ணியிருந்தீங்கன்னா மட்டும்தான் இந்த அட்வான்ஸ் டியூஷன் ஃபீஸ் உங்களுக்கு விலக்களிக்கப்படும். ஆனால் இதுக்காக காலேஜில் வந்து இந்த ஃபீஸை சேர்த்து நீங்கள் கட்டுவீங்க. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ப்ரைவேட் காலேஜில் உங்களுக்கு 1.25 லட்ச ரூபா கவர்மெண்ட் சீட்டுக்கான ஃபீஸ், நீங்கள் இங்கே வந்து 10,000 ரூபீஸ் அட்வான்ஸாக கட்டிருக்கீங்கன்னா மீதி இருக்கிற 115, அதாவது 1,15,000 நீங்கள் காலேஜில் கட்டுற மாதிரி இருக்கும். இந்த எஸ்சி, எஸ்சிஏ, எஸ்டி ப்ளஸ் பிசி கன்வெர்டட் கிறிஸ்டியனாக இருக்கிற எஸ்சி, எஸ்சிஏ, எஸ்டி கேண்டிடேட்ஸ் இங்கே அந்த அட்வான்ஸ் டியூஷன் ஃபீஸ் கட்ட மாட்டீங்க. ஆனால் காலேஜில் போய் மொத்தமாக 1.25 லட்ச ரூபா கட்டுற மாதிரி இருக்கும். ஸோ அதுக்கப்புறம் நீங்கள் ஸ்காலர்ஷிப் வரும்போது தான் அதை நீங்கள் கிளைம் பண்ணி வாங்கிக்க முடியும். பட் அங்கே காலேஜில் கட்டி தான் ஆகணும், அவ்வளோதான். இங்கே ஆன்லைனில் கட்டுறதுலேருந்து விலக்களிக்கப்படும். ஆனால் அங்கே போய் காலேஜில் மொத்தமாக கட்டி தான் ஆகணும். ஸோ இந்த பிலோ 2.5 இருக்கிற எஸ்சி, எஸ்சிஏ, எஸ்டி ப்ளஸ் கன்வெர்டட் கிறிஸ்டியனாக இருக்கிற எஸ்சி, எஸ்சி, எஸ்டி கேண்டிடேட்ஸுக்கு இந்த எல்லாத்துக்குமே கவர்மெண்ட் ப்ரைவேட் காலேஜில் இருக்கிற கவர்மெண்ட் சீட்டுக்கு 10,000 ரூபீஸ், கவர்மெண்ட் காலேஜாக இருந்தால் 5,000 ரூபீஸ், ஆல் இண்டியா கோட்டாவில் வந்து 25,000 ரூபீஸ், மேனேஜ்மெண்ட் கோட்டாவில் இருந்தால் 25,000 ரூபீஸ் ஆன்லைனில் நீங்கள் அட்வான்ஸ் டியூஷன் ஃபீஸாக கட்ட தேவையில்லை. ஸோ அது விலக்களிக்கப்படும் எல்லாருக்கும். இந்த கேட்டகரியில் வரும் பிலோ 2.5 கேட்டகரியில் வரவங்களுக்கு. மற்றபடி பிசி, எம்பிசி எல்லாருக்குமே இந்த அட்வான்ஸ் டியூஷன் ஃபீஸ் கட்டி தான் ஆகணும். ஃபஸ்ட்டு கிராஜுவேட்டாக இருந்தாலும் கட்டி தான் ஆகணும். 7.5 கேட்டகரி கேண்டிடேட்ஸ் மட்டும் அந்த ஃபீஸ் கட்ட தேவையில்லை. அப்ளிகேஷன் காஸ்ட் கட்டணும், ப்ராசஸிங் ஃபீஸ் கட்டணும். ஆனால் இந்த அட்வான்ஸ் டியூஷன் ஃபீஸ் 7.5 செலக்ட் ஆகிற கேண்டிடேட்ஸ் கட்ட தேவையில்லை. ஓகேங்களா? அடுத்ததாக அட்வான்ஸ் டியூஷன் ஃபீஸ் ஃபார் ஸ்ட்ரே ரவுண்ட். சரி, இது வந்து ஃபஸ்ட்டு, செகண்டு, தேர்ட் ரவுண்ட் வரைக்கும் இப்போ நான் சொன்ன அட்வான்ஸ் டியூஷன் ஃபீஸ் ஆன்லைனில் நீங்கள் கட்டணும். ஒரு ஸ்ட்ரே ரவுண்டு 1 ஸ்ட்ரே ரவுண்டு ஒரு வேளை 2, 3, 4 நடக்குது அப்படின்னா இந்த ஸ்ட்ரே ரவுண்டில் கலந்துக்கிற பார்ட்டிசிபெண்ட்ஸ் எல்லாருமே கம்பல்சரி எப்படி இங்கே ஆப்ஷன் செலக்ட் பண்ணும்போது 50,000 எல்லாத்துக்குமே கவர்மெண்ட் கோட்டாவாக இருக்கட்டும், மேனேஜ்மெண்ட் கோட்டாவாக இருக்கட்டும், ஆல் இண்டியா கோட்டாவாக இருக்கட்டும், நீங்கள் சாய்ஸ் ஃபில்லிங் பண்ணும்போது
அட்வான்ஸ் டியூஷன் ஃபீஸாக 50,000 rupees கட்டணும். ஸ்டே ரவுண்டுக்கு பார்ட்டிசிபேட் பண்ணுறவங்க எல்லாருமே 50,000 rupees வந்து கட்டணும். அலாட்மெண்ட் ஆர்டர் உங்களுக்கு சீட் கிடச்சிச்சின்னா அப்போ நீங்கள் டவுன்லோட் பண்ணும்போது ஒரு 15,000 கட்டி எடுக்கணும். இந்த 65,000 நீங்கள் கட்டுறத காலேஜ் ஃபீஸ்லேருந்து நீங்கள் கம்மி பண்ணிவிட்டு கட்டலாம். இந்த அமௌண்ட்டு உங்களுக்கு காலேஜுக்கு வந்துடும். ஒருவேளை நீங்கள் உங்களுக்கு சீட்டு கிடச்சிருச்சு நீங்கள் ஜாயின் பண்ணல அப்படின்னா அந்த 50,000 rupees நீங்கள் டவுன்லோட் பண்ணி எடுத்தால் இன்னொரு 15,000 உங்களுக்கு லாஸ் ஆகும். நீங்கள் போய் காலேஜில் ஜாயின் பண்ணலன்னா ஒருவேளை நீங்கள் டவுன்லோடே பண்ணலை அப்படின்னா 50,000 rupees உங்களுக்கு லாஸ் ஆகிடும். ஸ்டே ரவுண்டில் ஒன்ஸ் உங்களுக்கு சீட்டு கிடச்சிருச்சுனாவே அந்த காலேஜில் நீங்கள் போய் ஜாயின் பண்ணியே ஆகணும். இதில் இன்னொரு இதுக்கு முன்னாடி போன வருஷம் என்ன பிரச்சனைனா ஸ்டே ரவுண்டு நீங்கள் தனித்தனியாக அப்ளை பண்ணும்போது என்ன இருக்குன்னா கவர்மெண்ட் கோட்டாவுக்கு ஒரு முறை ஸ்டே ரவுண்டில் அப்ளை பண்ணியிருப்பீங்க, மேனேஜ்மெண்ட் கோட்டாவுக்கு ஒரு முறை அப்ளை பண்ணியிருப்பீங்க, ஆல் இண்டியா கோட்டாவுக்கு ஒரு முறை அப்ளை பண்ணியிருப்பீங்க. ஆக மொத்தம் 1.5 லட்ச ரூபாய் கட்டி 3க்குமே அப்ளை பண்ணியிருப்பீங்க. இதில் 3லையுமே உங்களுக்கு ஸ்டே ரவுண்டில் கிடச்சிருச்சு அப்படின்னா ஏதாவது 1ல் மட்டும் தான் நீங்கள் போய் ஜாயின் பண்ண முடியும். மீதி 2ல் நீங்கள் வந்து ஜாயின் பண்ணவே முடியாது. அப்போ உங்களுக்கு 1 lakh rupees லாஸ் ஆகும். அதுக்கு மட்டும் அதை உங்களுக்கு காம்பன்சேட் பண்ணுறதுக்கு தான் இந்த வருஷம் என்ன ஆயிடுச்சுன்னா நீங்கள் ஸ்டே ரவுண்டில் செலக்ட் பண்ணும்போதுமே உங்களுக்கு எல்லா சாய்ஸுமே ஒரே ரவுண்டில் தான் ஃபில் பண்ணுவீங்க. ஒரே ஒரு 50,000 தான் கட்ட போகிறீங்க. ஸோ உங்களுக்கு ஏதாவது ஒன்று மட்டும் தான் அலாட் ஆகும். கவர்மெண்ட் காலேஜோ இல்லை கவர்மெண்ட் சரண்டட் சீட்ஸோ அப்படி இல்லாட்டி ஆல் இண்டியா கோட்டாவோ இல்லை மேனேஜ்மெண்ட் கோட்டாவோ ஏதாவது ஒன்று தான் உங்களுக்கு செலக்ட் ஆகும். அப்போ நீங்கள் ஒரே ஒரு 50,000 rupees கட்டினா போதும். உங்களுக்கு ஏதாவது ஒன்று மட்டும் அலாட் ஆகும். அந்த ஒன்றில் போய் நீங்கள் ஜாயின் பண்ணணும். அதையும் நீங்கள் ஜாயின் பண்ணலன்னா அப்போ உங்களுக்கு இந்த வருஷம் 50,000 rupees மட்டும்தான் லாஸ் ஆகும். ஒருவேளை நீங்கள் நீட்டுக்கு அடுத்த வருஷம் நீட்டுக்கு படிக்க போகிறீங்க இல்லை வேறு ஏதாவது பண்ண போகிறீங்க அப்படின்னு உங்களுக்கு வேறு ஏதாவது ஐடியாஸ் இருந்துச்சுன்னா தயவு செஞ்சு ஸ்டே ரவுண்டில் மட்டும் ஆப்ஷனுக்கே போயிடாதீங்க. போனீங்கன்னாவே உங்களுக்கு காலேஜ் கிடச்சிச்சினாவே ஜாயின் பண்ணி ஆகணும். இல்லை டவுன்லோட் பண்ணிங்கன்னா எக்ஸ்ட்ரா 15,000 போயிடும். ஒருவேளை காலேஜில் போய் ஜாயின் பண்ணலன்னா 65,000 போயிடும். காலேஜில் ஜாயின் பண்ணிட்டு டிஸ்கன்டினியூ பண்ணுறீங்க அப்படின்னா கண்டிப்பாக 1 lakh rupees பெனால்ட்டியாக நீங்கள் கட்டி ஆகணும். ஸோ அதனால் உங்களுக்கு நிறைய அமௌண்ட் வந்து லாஸ் ஆகும். அது இல்லாமல் காலேஜில் ஏதாவது அட்வான்ஸ் டியூஷன் ஃபீஸ் கட்டியிருந்தீங்கன்னா உங்களுக்கு அந்த அட்வான்ஸ் டியூஷன் ஃபீஸுமே உங்களுக்கு திருப்பி தர மாட்டாங்க. ஸோ அதனால் அடுத்த வருஷம் நீட்டுக்கு ஏதாவது ப்ரிப்பேர் பண்ணுற மாதிரி ஐடியா இருந்தால் உங்களுக்கு காலேஜுக்கும் போயிட்டு நீட்டும் ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு கஷ்டமாக இருக்கும். ப்ளஸ் மணி லாஸ் எக்கச்சக்கமான லாஸ் ஆகும். இல்லை இதோட முடிச்சிக்கலாம், இந்த வருஷம் நம்ம ஏதாவது ஒன்று ஜாயின் பண்ணி படிச்சிடலாம் அப்படின்னு நினச்சா மட்டும் ஸ்டே ரவுண்டில் தயவு செஞ்சு அப்ளை பண்ணுங்கள். ஸ்டே ரவுண்டில் காலேஜஸ் கிடச்சி எந்த காலேஜ் கிடைச்சாலும் அதில் போய் ஜாயின் பண்ணலாம் அப்படின்ற மனநிலையோடு இருக்கிறவங்க மட்டும் ஸ்டே ரவுண்டை சூஸ் பண்ணுங்கள். அப்படி இல்லாட்டி தயவு செஞ்சு ஸ்டே ரவுண்டில் நீங்கள் அப்ளையே பண்ண வேணாம் அப்படின்றது என்னோட கருத்து. அது நீங்கள் தான் டிசைட் பண்ணணும். அடுத்ததாக காலேஜ் ஃபீஸ். இது என்னன்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் அட்வான்ஸ் டியூஷன் ஃபீஸ் கட்டிட்டீங்க. உங்களுக்கு அப்ளிகேஷன் காஸ்ட் ஒரு முறை போட்டுட்டிங்கன்னா போதும், நீங்கள் ஸ்டே ரவுண்டு வரைக்கும் கூட கலந்துக்கலாம். ஆனால் ஃபஸ்ட்டு 3 ரவுண்டுக்குள்ளே நீங்கள் கிடச்சி காலேஜில் ஜாயின் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா ஸ்டே ரவுண்டில் நாட் எலிஜிபிள். இது எல்லாமே உங்களுக்கு ப்ராஸ்பெக்டஸில் அந்த டீட்டெயில்ஸ் எல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் லாஸ்ட்டில் ஒரு பாக்ஸ் போட்டிருப்பாங்க, ஒரு 3 பாக்ஸு அனெக்சருக்கு முன்னாடி. அதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெளிவாக கொடுத்துருப்பாங்க எந்தெந்த ரவுண்டில் நீங்கள் கலந்துட்டிங்கன்னா நீங்கள் டிஸ்கன்டினியூ பண்ணும்போது இல்லை நாட் ஜாயின்டு இல்லை நீங்கள் இப்போ அப்ளிகேஷன் எடுத்துகிட்டு போய் இப்போ ஜாயின் பண்ணிட்டு டிஸ்கன்டினியூ பண்ணுறீங்க அப்படின்னா ஒவ்வொரு கேட்டகரிக்குமே எது வரைக்கும் உங்களுக்கு அட்வான்ஸ் திருப்பி கொடுத்துருவாங்க, இல்லை டியூஷன் ஃபீஸ் திருப்பி கொடுக்க மாட்டாங்க, நீங்கள் நெக்ஸ்ட் ரவுண்டுக்கு எலிஜிபிளா நாட் எலிஜிபிளா அப்படின்றது எல்லாமே ஒரு 3 பாக்ஸ் போட்டு தனித்தனியாக கொடுத்துருக்காங்க. அதில் இருக்கிறத இப்போ நான் மொத்தமாக உங்களுக்கு சொல்ல போகிறேன். ஸோ அது மட்டும் இல்லை, காலேஜ் ஃபீஸ் உங்களுக்கு அப்ளிகேஷன் காஸ்ட்டு எந்த காரணத்தை கொண்டு திருப்பி கிடைக்காது. அடுத்தது ஆன்லைன் ப்ராசஸிங் ஃபீஸ் எப்படியுமே உங்களுக்கு திருப்பி தரமாட்டாங்க. எது ஒன்று தான் உங்களுக்கு திருப்பி ரிட்டர்ன் கிடைக்கும் அப்படின்னா இந்த அட்வான்ஸ் டியூஷன் ஃபீஸ் மட்டும்தான். அதுவுமே ஒரு குறிப்பிட்ட ரவுண்டுக்கு அப்புறம் உங்களுக்கு கிடைக்காது. அப்படி நீங்கள் காலேஜில் ஜாயின் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு காலேஜுக்கு திருப்பி அனுப்பிச்சிடுவாங்க. உங்களுக்கு எந்த ரவுண்ட்லேயுமே சீட்டே கிடைக்கல, இல்லை நீங்கள் 3rd ரவுண்டுக்கு முன்னாடி வரைக்கும் நீங்கள் எந்த காலேஜ்லையுமே போய் ஜாயின் பண்ணல, சீட் கிடைச்சோம் அப்படின்னா உங்களுக்கு உங்களுடைய அக்கௌண்ட் டீட்டெயில்ஸ் நீங்கள் அப்ளிகேஷன் போடும்போது கொடுப்பீங்க. உங்களோட பேங்க் பாஸ்புக்கோட ஃப்ரண்ட் பேஜ் உங்களுதோ இல்லை உங்கள் அப்பாவதோ இல்லை உங்கள் கார்டியன்தோ யாருக்கு கொடுக்குறீங்களோ அந்த அக்கௌண்ட்டுக்கு எல்லாம் முடிஞ்சு உங்களுக்கு யூனிவர்சிட்டியில் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணும்போது உங்களோட டீட்டெயில்ஸ் எல்லாத்தையும் செக் பண்ணிவிட்டு உங்களுக்கு அந்த அமௌண்ட் அட்வான்ஸ் டியூஷன் ஃபீஸை திருப்பி கொடுத்துருவாங்க. நீங்கள் 5,000 கட்டியிருந்தாலும் சரி, இல்லை 10,000, 15,000, 25,000 எவ்வளோ கட்டியிருந்தாலும், இல்லை ஸ்டே ரவுண்டில் வந்து உங்களுக்கு 50,000 கிடச்சி எந்த சீட்டுமே உங்களுக்கு கிடைக்கல அப்படின்னா உங்களுக்குமே உங்களோட ஃபீஸ் திருப்பி கிடச்சிடும். சரி, இப்போ காலேஜ் ஃபீஸ் டீட்டெயில்ஸ் பார்க்கலாம். கவர்மெண்ட் கோட்டாவில் செலக்ட் ஆகுறீங்க அப்படின்னா நீங்கள் இந்த கட்டுற 5,000ஓட உங்களுக்கு முடிஞ்சிடும். வேறு ஏதாவது கவர்மெண்ட் காலேஜில் எக்ஸ்ட்ரா ஃபீஸ் ஏதாவது அதிகபட்சமாக ஒரு 5,000 rupees வரைக்கும் வரலாம். அது போக உங்களுக்கு
ஹாஸ்டல் ஃபீஸ் அப்படின்னு சொல்லி உங்களுக்கு பெர் டே 100 ருபீஸ்ன்னு கணக்கு பண்ணி உங்களுக்கு 365 டேஸ்க்கு 36,500 ருபீஸ் சம்திங் வாங்குறாங்க. அது மேக்ஸிமமாக ஒரு 40,000 வரைக்கும் உங்களுக்கு ஃபுட்டுக்கு மட்டும் பெர் இயருக்கு செலவாகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. மற்றபடி எக்ஸ்ட்ரா அதர் எக்ஸ்பென்சஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு 10,000 வரைக்கும் போகலாம். அதிகபட்சமாக நீங்கள் கவர்மெண்ட் காலேஜ் செலக்ட் ஆகிருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு 50,000 ருபீஸ் வரைக்கும் நீங்கள் ஃபீஸ் கட்டுற மாதிரி இருக்கும், இன்க்ளூடிங் ஹாஸ்டல் ப்ளஸ் ஃபுட்டு காலேஜ் ஃபீஸோடு சேர்த்து. இதுவே ப்ரைவேட் காலேஜஸாக இருந்தால் இதில் இந்த காலேஜுக்குன்னு தனியாக ஒரு ஃபீ ஃபிக்ஸேஷன் கமிட்டி அப்படின்னு போட்டு கவர்மெண்ட் கோட்டாவுக்கு, ப்ரைவேட் காலேஜில் கவர்மெண்ட் கோட்டாவுக்கு 1,25,000 ருபீஸ் பெர் இயருக்கு 1,25,000 ருபீஸ் அப்படின்னு ஃபிக்ஸ் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ ஆல் இண்டியா கோட்டாவுக்கு அதே 1,25,000 ருபீஸ், மேனேஜ்மெண்ட் கோட்டாவாக இருந்தால் 2,50,000 ருபீஸ், 2.5 லட்ச ரூபா 1.25 லட்ச ரூபா, இவ்வளோ 2 ஃபீஸ் தான். இதில் நீங்கள் அட்வான்ஸ் டியூஷன் ஃபீஸாக எவ்வளோ கட்டிருக்கிறீங்களோ அது போக மீதி இருக்கிறத காலேஜில் கட்டினா போதும். இந்த அட்வான்ஸ் டியூஷன் ஃபீஸ் நீங்கள் காலேஜில் படிச்சுட்டு இருக்கீங்கன்னா அந்த அக்கௌண்ட்டுக்கு வந்துடும். உங்களுக்கு குறிப்பிட்ட ரவுண்ட்ஸ் வரைக்கும், அதாவது பிஃபோர் 3rd ரவுண்ட் வரைக்கும் நீங்கள் காலேஜில் ஜாயின் பண்ணல இல்லை டிஸ்கன்டினியூ பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களோட அக்கௌண்ட்டுக்கே வந்துடும். ஒருவேளை எந்த ரவுண்ட்லேயுமே சீட் கிடைக்கல அப்படின்னா அவங்களோட அக்கௌண்ட்டுக்கே திருப்பி வந்துடும். இது வந்து காலேஜில் கட்ட போகிற ஃபீஸ். ஸோ இதை தாண்டி ப்ரைவேட் காலேஜில் நீங்கள் எந்த கோட்டாவில் சேர்ந்தாலும் சரி, கவர்மெண்ட் கோட்டாவாக இருக்கட்டும், ப்ரைவேட் காலேஜில் இல்லை மேனேஜ்மெண்ட் கோட்டாவாக இருக்கட்டும், இல்லை ஆல் இண்டியா கோட்டாவாக இருக்கட்டும், இது எல்லாமே காலேஜுக்கான ஃபீஸ் மட்டும்தான். இதில் ஃபஸ்ட்டு கிராஜுவேட் கேண்டிடேட்டாக இருந்தால் அது ஒன்லி ஃபார் கவர்மெண்ட் கோட்டா, அவங்களுக்கு 80,000 ருபீஸ் வந்து ஃபஸ்ட்டு கிராஜுவேட்டுக்காக டியூஷன் ஃபீஸ் அப்படின்னு சொல்லி இந்த ஃபீ ஃபிக்ஸேஷன் கமிட்டியே ஃபிக்ஸ் பண்ணியிருக்கிறாங்க. இந்த 80,000 ருபீஸ் நீங்கள் ஒரு வருஷத்துக்கும் கட்டவே தேவையில்லை. இதை கவர்மெண்ட்டே உங்களுக்கு ஸ்காலர்ஷிப்பாக கொடுத்துருவாங்க. ஃபஸ்ட் கிராஜுவேட் ஸ்காலர்ஷிப் அப்படின்னு சொல்லி அவங்களே கிளைம் பண்ணி உங்களுக்கு வாங்கி கொடுத்துருவாங்க. பட் நீங்கள் தான் ஃபஸ்ட்டு கிராஜுவேட் அப்படின்றதுக்கு ஒரு சர்டிஃபிகேட் அதில் நீங்கள் ப்ரொவைட் பண்ணுற மாதிரி இருக்கும் காலேஜஸில். ஸோ அந்த 80,000 போக மீதி 1,25,000 ருபீஸில் மீதி 45,000 ரூபா நீங்கள் கட்டுற மாதிரி இருக்கும். அந்த ஃபஸ்ட் இயரில் மட்டும் அந்த 45,000த்தில் நீங்கள் இங்கே அட்வான்ஸ் டியூஷன் ஃபீஸை எவ்வளோ கட்டுறீங்களோ அதையுமே மைனஸ் பண்ணிவிட்டு கட்டினா போதும். ஃபஸ்ட் கிராஜுவேட் ஃபார் ஆல் கம்யூனிட்டிஸ், எந்த கம்யூனிட்டியாக இருந்தாலும் நீங்கள் தான் உங்களோட ஃபஸ்ட்டு கிராஜுவேட் அப்படின்னு நீங்கள் சர்டிஃபிகேட் வச்சுருந்தீங்க அப்படின்னா நீங்கள் இந்த 80,000 ருபீஸ் ஒவ்வொரு வருஷத்துக்குமே கட்ட தேவையில்லை. கவர்மெண்ட் காலேஜாக இருக்கட்டும் இல்லை ப்ரைவேட் காலேஜாக இருக்கட்டும், 7.5 கவர்மெண்ட் ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ்க்காக, அதாவது 6வதுலேருந்து 12ஆம் வகுப்பு வரை அரசு பள்ளிகளில் படித்த மாணவர்களுக்கு 1 பைசா கூட இதில் செலக்ட் ஆகிருக்கணும். நீங்கள் படிச்சிருப்பீங்க, கவர்மெண்ட் ஸ்கூல்லேயே படிச்சிருந்தாலும் 6வதுலேருந்து 12ஆவது வரைக்கும். ஆனால் நீங்கள் இந்த 7.5 ரிசர்வேஷன் மூலமாக நீங்கள் செலக்ட் ஆகலை அப்படின்னா நீங்கள் என்ன ஃபீஸோ அதை தான் கட்டி ஆகணும். ஒருவேளை அந்த 7.5ல் செலக்ட் ஆகுறீங்க அப்படின்னா ப்ரைவேட் காலேஜ் இருந்தாலும் நீங்கள் ஒரு 10 பைசா கட்ட தேவையில்லை, கவர்மெண்ட் காலேஜாக இருந்தாலும் நீங்கள் ஒரு 10 பைசா கட்ட தேவையில்லை. இது ஃபஸ்ட் கிராஜுவேட் 7.5 முடிஞ்சு. மற்றபடி SC ST SCA SC ST இந்த 3 கம்யூனிட்டிஸும் SC ST ஸ்காலர்ஷிப் வந்து நீங்கள் கிளைம் பண்ணிக்கலாம். இந்த கேட்டகரியில் ஃபஸ்ட் கிராஜுவேட்டும் இல்லை, பிலோ 2.5 இருந்தாலும் சரி, இல்லை நீங்கள் இப்போ 7.5ல் செலக்ட் ஆகலை அப்படின்னாலும் சரி, நீங்கள் எதுவாக இருந்தாலும் SC ST ஸ்காலர்ஷிப்பு நீங்கள் கிளைம் பண்ணிக்கலாம். ஒருவேளை அதை விட உங்களுக்கு ஃபஸ்ட் கிராஜுவேட் ஜாஸ்தியாக இருக்கா இல்லை SC ST ஸ்காலர்ஷிப் ஜாஸ்தியாக இருக்கா அப்படின்றத நீங்கள் உங்கள் காலேஜில் கேட்டு தெரிஞ்சு அந்த ஸ்காலர்ஷிப்பை கிளைம் பண்ணி வாங்கிக்கலாம். ஸோ காலேஜ் ஃபீஸ் முடிஞ்சு. அடுத்து ஹாஸ்டல் ஃபீஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆவரேஜாக ஒவ்வொரு ப்ரைவேட் காலேஜ்லேயும் 1 lakh ருபீஸ் நீங்கள் ஸ்டே பண்ணுறதுக்கு ப்ளஸ் ஃபுட்டோடு சேர்த்து ஆவரேஜாக 1 lakh ருபீஸ் வாங்குறாங்க. இது ஒரு சில காலேஜஸில் 75,000 வரைக்கும் வாங்குறாங்க, ஒரு சில காலேஜில் 1,25,000 கூட வாங்கலாம். பட் ஆவரேஜாக 1 lakh ருபீஸ் நீங்கள் ஹாஸ்டல் ஃபீஸ் ஃபார் ஃபுட் அண்ட் அக்காமடேஷன் நீங்கள் பே பண்ணுற மாதிரி இருக்கும் ஒவ்வொரு வருஷத்துக்கும். இது அந்த காலேஜ் ஃபீஸில் வராது. ஸோ இதை தாண்டி அப்பப்போ எக்ஸாம் ஃபீஸ் வேறு என்னென்ன வருதோ அதை நீங்கள் பே பண்ணி தான் ஆகணும். ஸோ இவ்வளோ தாங்க ஃபீஸ் டீட்டெயில்ஸ் அப்படின்னு பார்த்தா. சரி, ஓகே. இப்போ எல்லாமே ஃபீஸ் எல்லாம் கட்டிட்டீங்க. உங்களுக்கு எந்தெந்த நீங்கள் ஒருவேளை ஃபீஸ் 3 ரவுண்ட்லேயுமே உங்களுக்கு சீட் கிடைக்கல அப்படின்னா உங்களுக்கு ஃபீஸ் திருப்பி கிடைக்குமா கிடைக்காதா, எது வரைக்கும் ஒருவேளை நீங்கள் ஜாயின் பண்ணிட்டீங்க, எது வரைக்கும் டிஸ்கன்டினியூ பண்ணலாம், எதுக்கப்புறம் டிஸ்கன்டினியூ பண்ணால் பெனால்ட்டி பே பண்ணணும், அட்வான்ஸ் டியூஷன் ஃபீஸ் கிடைக்காது அப்படின்றதுக்கு இந்த ப்ராஸ்பெக்டஸில் எல்லா உங்களுக்கு டீட்டெயில்ஸும் கொடுத்ததுக்கு அப்புறமா அனெக்சஸ்க்கு முன்னாடி கிளாஸஸ் எல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் அனெக்சஸ்க்கு முன்னாடி ஒரு 3 பாக்ஸ் போட்டு கொடுத்துருப்பாங்க. அதை ஷார்ட்டாக சொல்கிறேன். ஸோ ஃபஸ்ட் ரவுண்டில் நீங்கள் செலக்ட் ஆகிட்டீங்க, பட் நீங்கள் உங்களுக்கு தெரியாமல் விட்டுட்டீங்க அப்படின்னா நீங்கள் அடுத்த ரவுண்டில் நீங்கள் பார்ட்டிசிபேட் பண்ணலாம். ஒருவேளை தெரிஞ்சு டவுன்லோட் பண்ணிட்டீங்க, அமௌண்ட் எக்ஸ்ட்ரா கட்டி டவுன்லோட் பண்ணிட்டீங்க,
நீங்கள் காலேஜில் போய் ஜாயின் பண்ணவே இல்லை, நீங்கள் அடுத்த ரவுண்ட் பார்ட்டிசிபேட் பண்ணலாம். எக்ஸ்ட்ரா பேமெண்ட் எதுவுமே கட்ட தேவையில்லை. ஏற்கனவே நீங்கள் 10,000 rupees கட்டியிருப்பீங்க அட்வான்ஸ் டியூஷன் ஃபீஸாக கட்டின அமௌண்ட்டை திரும்ப அடுத்த ரவுண்டுக்கு நீங்கள் கட்டணும்னு அவசியமே இல்லை. சரி, அடுத்தது ஒருவேளை ஜாயின் பண்ணிட்டீங்க, ரெண்டாவது ரவுண்டு ஸ்டார்ட் ஆகிறதுக்கு முன்னாடி டிஸ்கன்யூ பண்ணிட்டீங்க, ஒரே நாள் 2 நாளில் நீங்கள் டிஸ்கன்யூ பண்ணிட்டீங்க அப்படின்னா பிரச்சனையே இல்லை. திரும்ப அடுத்த ரவுண்டு நீங்கள் கலந்துக்கலாம். உங்களுக்கு எந்த ஃபீஸுமே நீங்கள் எக்ஸ்ட்ராவாக பே பண்ண தேவையில்லை. ஏற்கனவே எல்லாமே கட்டிட்டீங்க அப்படின்றதுனால அடுத்த ரவுண்டுக்கு நீங்கள் இந்த அட்வான்ஸ் டியூஷன் ஃபீஸுமே பே பண்ண தேவையில்லை. ஒன்ஸ் நீங்கள் அப்ளிகேஷன் காஸ்ட் போட்டிங்கன்னா கடைசி வரைக்கும் அப்ளிகேஷன் கார்டு திரும்ப நீங்கள் கட்ட தேவையில்லை. அதே மாதிரி ப்ராசஸிங் ஃபீஸ் ஒரு முறை நீங்கள் கட்டிட்டீங்க அப்படின்னா திரும்பவும் கடைசி ரவுண்டு வரைக்கும் ஸ்டே ரவுண்டு எத்தனை ரவுண்டு இருந்தாலும் நீங்கள் திரும்பவும் கட்ட தேவையில்லை. அட்வான்ஸ் டியூஷன் ஃபீஸ் ஒரு வேளை கட்டிட்டீங்க அப்படின்னா அட்வான்ஸ் டியூஷன் ஃபீஸ் நீங்கள் திரும்பவும் அதே அமௌண்ட்டு கட்ட தேவையில்லை. ஒரு வேளை உங்களுக்கு ஃபஸ்ட்டு 3 ரவுண்டுலையுமே கிடைக்கல அப்படின்னா ஸ்டே ரவுண்டில் 50,000 கட்டும்போது அந்த அமௌண்ட்டு நீங்கள் ஏற்கனவே கட்டின அந்த 25,000 rupees கட்டியிருக்கிறீங்கன்னா அந்த 25,000 rupees மைனஸ் பண்ணிவிட்டு மீதி அமௌண்ட்டை கட்டினா போதும் 50,000க்கு. ஸோ அந்த மாதிரி தான் உங்களுக்கு ஒரு முறை கட்டிட்டிங்கன்னா அந்த அமௌண்ட்டு நீங்கள் கட்ட தேவையில்லை, இல்லைனா அதுக்கான எக்ஸ்ட்ரா அமௌண்ட் என்ன வருதோ அதை மட்டும் கட்டினா போதும் ஆன்லைனில். சரி, அடுத்ததாக ஃபஸ்ட் ரவுண்டில் நீங்கள் எப்போ வேணாலும் ஜாயின் பண்ணலாம், பண்ணாமல் போகலாம், இல்லை டிஸ்கன்யூ பண்ணலாம். நீங்கள் செகண்ட் ரவுண்டுக்கு எலிஜிபிள், ப்ளஸ் நீங்கள் எந்த எக்ஸ்ட்ரா பேமெண்ட்டும் கட்ட தேவையில்லை, ஏற்கனவே கட்டியிருந்தீங்கன்னா எல்லாமே முடிஞ்சிடும். சரி, செகண்ட் ரவுண்டில் நீங்கள் செலக்ட் ஆகிட்டீங்க அப்படின்னா தேர்ட் ரவுண்டு ஸ்டார்டிங், நாளைக்கு தேர்ட் ரவுண்ட் ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னா இன்னைக்கு வரைக்கும் நீங்கள் டிஸ்கன்யூ பண்ணலாம். நீங்கள் திரும்ப தேர்ட் ரவுண்டில் கலந்துக்கலாம். எக்ஸ்ட்ரா பேமெண்ட் எதுவும் கட்ட தேவையில்லை. ஒரு வேளை நீங்கள் வேணான்னு போயிட்டீங்கனாலும் உங்களுக்கு நீங்கள் கட்டின அந்த அட்வான்ஸ் டியூஷன் ஃபீஸ் உங்கள் அக்கௌண்ட்டுக்கு திருப்பி வந்துடும். சரி, ஒரு வேளை தேர்ட் ரவுண்டு ஸ்டார்ட் ஆனதுக்கு அப்புறமா ஃபஸ்ட் ரவுண்ட்லேயோ செகண்ட் ரவுண்ட்லேயோ செலக்ட் ஆனவங்க தேர்ட் ரவுண்டு ஸ்டார்ட் ஆனதுக்கு அப்புறம் டிஸ்கன்யூ பண்ணலாம்னா பண்ணலாம். ஆனால் நீங்கள் 1 lakh rupees பெனால்ட்டி கட்டிட்டு தான் போகணும். அது இல்லாமல் நீங்கள் கட்டின காசை திருப்பி கொடுக்க மாட்டாங்க. இங்கே அந்த 25,000 அட்வான்ஸ் டியூஷன் ஃபீஸாக இருக்கட்டும், இல்லை நீங்கள் காலேஜில் ஏதாவது கட்டியிருக்கிற ஃபீஸாக இருக்கட்டும், தேர்ட் ரவுண்டு ஸ்டார்ட் ஆகிடுச்சு அப்படின்னாலே நீங்கள் எங்கே கட்டின ஃபீஸுமே திருப்பி தர மாட்டாங்க. ப்ளஸ் 1 lakh rupees கவர்மெண்ட்டுக்கு நீங்கள் அந்த சீட் வேஸ்ட் ஆனதுக்கு பெனால்ட்டியாக கட்டுற மாதிரி இருக்கும். ஸோ தேர்ட் ரவுண்டு ஸ்டார்ட் ஆகிடுச்சுனாலே இது எல்லாருக்குமே எலிஜிபிள், அப்ளிகபிள். இப்போது தேர்ட் ரவுண்ட் ஆனால் நீங்கள் டிஸ்கன்யூ பண்ணலாம். 1 lakh rupees பெனால்ட்டி கட்டணும். ஆனால் ஏற்கனவே கட்டின காசுலாம் கிடைக்காது. ஆனால் நீங்கள் ஃபஸ்ட் ரவுண்டு செகண்ட் ரவுண்டில் செலக்ட் ஆனவங்களாக இருந்தால் ஒரு வேளை திரும்பவும் நீங்கள் ஜாயின் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா ஸ்டே ரவுண்டில் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணலாம், பண்ணிவிட்டு நீங்கள் ஜாயின் பண்ணலாம். நீங்கள் தேர்ட் ரவுண்டுக்கு எலிஜிபிள், இல்லை ஸ்டே ரவுண்டுக்கும் எலிஜிபிள். ஸோ ஃபஸ்ட் ரவுண்டு 2 ரவுண்டில் நீங்கள் வெளியே போட்டிங்க, தேர்ட் ரவுண்ட் ஸ்டார்ட் ஆனதுக்கப்புறம் போனீங்கன்னா பெனால்ட்டி மட்டும் 1 lakh கட்டிட்டு திரும்ப அடுத்த ரவுண்டில் நீங்கள் ஒரு வேளை திரும்ப மனசு மாதிரி சேரணும்னு நினச்சிங்கன்னா ஸ்டே ரவுண்டில் கலந்துக்கிட்டு பார்ட்டிசிபேட் பண்ணி ஏதாவது ஒரு காலேஜை செலக்ட் பண்ணி நீங்கள் போய் ஜாயின் பண்ணி படிக்கலாம். தேர்ட் ரவுண்டில் சீட் கிடச்சிருச்சு அப்படின்னா நீங்கள் கம்பல்சரி போய் அந்த காலேஜில் ஜாயின் பண்ணியே ஆகணும். தேர்ட் ரவுண்ட்லேருந்தே உங்களுக்கு கம்பல்சரி ஆகிடுது. ஒரு வேளை நீங்கள் செலக்ட் ஆகிட்டீங்க தேர்ட் ரவுண்டில், ஆனால் நீங்கள் போய் ஜாயின் பண்ணலை அப்படின்னா நீங்கள் கட்டின காசு எதுவுமே உங்களுக்கு திருப்பி கிடைக்காது. ஜாயின் பண்ணாமல் விட்டுட்டிங்கன்னா கட்டின காசு எதுவுமே திருப்பி கிடைக்காது. ஒருவேளை ஜாயின் பண்ணிட்டு டிஸ்கன்யூ பண்ணுறீங்க அப்படின்னா பெனால்ட்டி 1 lakh rupees கட்டணும். நீங்கள் கட்டின காசுமே திருப்பி கிடைக்காது. ஆனால் ஸ்டே ரவுண்டில் நீங்கள் பார்ட்டிசிபேட் பண்ணலாம், ஒரு ஆப்ஷன் உங்களுக்கு இருக்குது. ஆனால் அதுக்கு முன்னாடி கட்டின காசு எதுவுமே உங்களுக்கு திருப்பி கிடைக்காது. நீங்கள் ஆனால் ஸ்டே ரவுண்டில் பார்ட்டிசிபேட் பண்ணலாம். ஸோ 1 lakh rupees பெனால்ட்டி கட்டிட்டு நீங்கள் ஏற்கனவே கட்டின காசுலாம் கேட்காம விட்டுட்டு திரும்ப ஒரு 50,000 ஸ்டே ரவுண்டில் நீங்கள் காசு பே பண்ணி திரும்ப ஸ்டே ரவுண்டில் பார்ட்டிசிபேட் பண்ணி ஏதாவது ஒரு காலேஜை செலக்ட் பண்ணி போகலாம். ஸோ இதுதான் உங்களுக்கு தேர்ட் ரவுண்ட் வரைக்கும் இருக்கிற ஆப்ஷன்ஸ். பட் ஸ்டே ரவுண்டில் நீங்கள் ஒன்ஸ் அப்ளை பண்ணி செலக்ட் ஆகிட்டீங்க அப்படின்னா கம்பல்சரி நீங்கள் ஜாயின் பண்ணி ஆகணும். செலக்ட் ஆகிட்டாலே ஜாயின் பண்ணியே ஆகணும். ஒருவேளை ஜாயின் பண்ணலை அப்படின்னா நீங்கள் நெக்ஸ்ட் 1 yearக்கு நீங்கள் பார்ட்டிசிபேட்டே பண்ண முடியாது. ப்ளஸ் நீங்கள் ஒருவேளை ஜாயின் பண்ணிட்டு டிஸ்கன்யூ பண்ணுறீங்கன்னா 1 lakh rupees பெனால்ட்டியும் கட்டணும். ஜாயின் பண்ணிட்டு டிஸ்கன்யூ பண்ணிங்கன்னா 1 lakh rupees பெனால்ட்டியும் கட்டணும். அப்போவுமே நீங்கள் 1 yearக்கு நெக்ஸ்ட் இயர், அதாவது இந்த வருஷம் மட்டும் இல்லை, அடுத்து எத்தனை ஸ்டே ரவுண்ட் இருந்தால் அதை நீங்கள் பார்ட்டிசிபேட் பண்ண முடியாது. அது மட்டும் இல்லாமல் அடுத்த வருஷம் நீங்கள் இந்த ஆயுஷ் கவுன்சிலிங்கில் கலந்துக்கவே முடியாது. ஸோ இதை தான் அங்கே டீட்டெயிலாக கொடுத்துருப்பாங்க. ஒன்று நீங்கள் நெக்ஸ்ட் கவுன்சிலிங்ஸுக்கு எலிஜிபிளா நாட் எலிஜிபிளா அப்படின்றத ஃபஸ்ட்டு ஒன்றில் கொடுத்துருப்பாங்க. அடுத்தது உங்களுக்கு கட்டின காசு திருப்பி கிடைக்குமா கிடைக்காதா அப்படின்றத கொடுத்துருப்பாங்க. அடுத்ததாக நீங்கள் எப்போலேருந்து பெனால்ட்டி கட்டிட்டு போகணும் அப்படின்றத கொடுத்துருப்பாங்க. எவ்வளோ அமௌண்ட்டு பெனால்ட்டி கட்டணும், பெனால்ட்டி அப்படின்னு வந்துட்டாலே 1 lakh rupees மட்டும்தான். 1 lakh rupees பெனால்ட்டியாக கட்டணும். ஸோ நீங்கள் கட்டின அட்வான்ஸ் டியூஷன் ஃபீஸ் ஆன்லைனில் கட்டதாக இருக்கட்டும், இல்லை காலேஜில் கட்டினதாக இருக்கட்டும், திருப்பி கிடைக்காது அப்படின்னு தான் உங்களுக்கு ரூல்ஸ்லேயே கொடுத்துருக்குறாங்க. ஸோ இது மட்டும் இல்லைங்க, அடுத்தது நான் முதல்ல ஏற்கனவே சொன்ன மாதிரி தான், ஒரு வேளை நீங்கள் நெக்ஸ்ட் இயர் நீட் படிக்க போகிறீங்க அப்படின்னா, இல்லை நெக்ஸ்ட் இயர் வேறு ஏதாவது காலேஜ் படிக்கலாம், ஆயுஷ் கோர்சஸ் பார்க்கலாம், இல்லை ஒரு சான்சஸ் வந்து
எம்பிபிஎஸ் பார்த்துட்டு நீட் எழுதிட்டு அதுக்கப்புறம் வந்து பார்க்கலாம் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஸ்டே ரவுண்டில் கலந்துக்காமல் விடுறதே பெட்டர். ஏன்னா ஸ்டே ரவுண்டில் ஒரு வேளை பார்ட்டிசிபேட் பண்ணி உங்களுக்கு சீட்டு கிடச்சிட்டாலே நீங்கள் நெக்ஸ்ட் இயர் பார்ட்டிசிபேட் பண்ண முடியாது. நீங்கள் ஜாயின் பண்ணாலும் ஜாயின் பண்ணாட்டியோ இல்லை ஜாயின் பண்ணி டிஸ்கன்டினியூ பண்ணாலும் உங்களுக்கு அமௌண்ட் வேஸ்ட்டு ப்ளஸ் அடுத்த 1 இயருக்கு நீங்கள் பார்ட்டிசிபேட் பண்ண முடியாது. அதனால் நீங்கள் சாய்ஸ் ஃபில்லிங் பண்ணும்போது காலேஜஸை ஃபஸ்ட்டு உங்களோட ப்ரிஃபரன்ஸ் என்னோட சஜஷன் மட்டும்தான், பட் டெசிஷன் நீங்கள் தான் எடுக்கணும். ஃபஸ்ட்டு கவர்மெண்ட் காலேஜஸ் செலக்ட் பண்ணிக்கங்க. அதுலேயுமே ஒரு சிலர் என்ன பண்ணுறீங்கன்னா யுனானி காலேஜ்னாலே பயந்து கிடைச்சதுக்கு அப்புறமா ஜாயின் பண்ணாமல் விட்டுறீங்க, இல்லை ஜாயின் பண்ணிட்டு டிஸ்கன்டினியூ பண்ணிடுறீங்க. அப்படிலாம் ஒன்றுமே இல்லை. எல்லா கோர்ஸஸுமே ஈக்குவல் இம்பார்ட்டன்ஸ் தான். ஈக்குவலாக உங்களுக்கு டஃப் இருக்க தான் செய்யும். பட் டாக்டர் படிக்கிறதுனா சும்மா இல்லை, எம்பிபிஎஸ்லாம் இதை விட டஃப்பு, அதை விட இது கொஞ்சம் பெட்டர், சீப் அண்ட் பெஸ்ட்டாக நீங்கள் டாக்டர் ஆகலாம். ஸோ எந்த கோர்ஸாக இருந்தாலும் நீங்கள் படிக்க விருப்பமாக இருந்தால் மட்டும் சாய்ஸ் ஃபில்லிங் பண்ணுங்கள். ஒருவேளை உங்களுக்கு அந்த கோர்ஸ் நீங்கள் படிக்க விருப்பம் இல்லைன்னா அந்த கோர்ஸை நீங்கள் செலக்ட் பண்ணவே பண்ணாதீங்க. அந்த தப்பை மட்டும் பண்ணிடாதீங்க. அடுத்ததாக காலேஜஸ், எந்த காலேஜஸில் கிடைச்சா படிக்கலாம், இது கிடைச்சா படிக்கலாம், இது கிடைச்சா படிக்கலாம், இது கிடைச்சா படிக்கலாம், அதில் கவர்மெண்ட் கோட்டா ஃபஸ்ட்டு போடுங்க. உங்களுக்கு ஃபீஸ் கம்மியாக இருக்கும். ரெண்டாவது ஒருவேளை மேனேஜ்மெண்ட் ஆல் இண்டியா கோட்டா இருந்தால் ஆல் இண்டியா கோட்டா போடுங்க. அதில் இன்னும் கொஞ்சம் ஃபீஸ் கம்மியாக இருக்கும். அதுவும் இல்லைனா லாஸ்ட்டாக மேனேஜ்மெண்ட் கோட்டா போடுங்க. மேனேஜ்மெண்ட் கோட்டாவில் ஃபீஸ் அதிகம், 2.5 லட்ச ரூபா டபுள் ஆகிடும். நீங்கள் எந்த கோர்ஸ் எடுத்தாலும் சரி, சித்தா, ஆயுர்வேதா, யுனானி, ஹோமியோபதி, யோகா, நேச்சுரல் 5 கோர்ஸஸில் எல்லாத்துக்குமே கவர்மெண்ட் சரண்டட் ப்ளஸ் ஆல் மேனேஜ்மெண்ட் கோட்டா எல்லாத்துக்குமே சேம் அமௌண்ட்டு தான். ஆல் இண்டியா கோட்டாவுக்கு கவர்மெண்ட் சீட்டுக்கான அதே ஃபீஸ் தான். ஆனால் உங்களுக்கு கவர்மெண்ட்டு சைட்லேருந்து, தமிழ்நாடு கவர்மெண்ட்லேருந்து கிடைக்கக்கூடிய, நீங்கள் தமிழ்நாடு கேண்டிடேட் இருந்தால் கிடைக்கக்கூடிய ஸ்காலர்ஷிப் டீட்டெயில்ஸ் எதுவுமே உங்களுக்கு அந்த அளவுக்கு எலிஜிபிளாக கிடைக்காது. கவர்மெண்ட்டுக்கு மட்டும்தான் நிறைய எலிஜிபிள். மேனேஜ்மெண்ட்டில் ஒரு சில கம்யூனிட்டிஸ்க்கு மட்டும் எலிஜிபிள் இருக்குது. அதெல்லாம் நீங்கள் காலேஜ் சைடில் விசாரிச்சுட்டு எந்த ஸ்காலர்ஷிப்பில் போட்டால் உங்களுக்கு பெனிஃபிட்டாக இருக்குன்றதை பார்த்து நீங்கள் போட்டுங்க. அதுக்காக அந்த ஸ்காலர்ஷிப் டீட்டெயில்ஸுக்கு தனியாக ஒரு வீடியோ போடுறேன். ஸோ வேறு ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு என்னால் முடிஞ்ச வரைக்கும் பதில் போட்டுக்கிட்டே இருக்கிறேன். இன்னொரு வீடியோவில் திரும்பவும் வேறு ஒரு தகவலோடு உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் விஜயகுமார். உங்களுடைய கனவுகள் அனைத்தும் மெய்ப்பட என் நெஞ்சம் நிறைந்த வாழ்த்துக்கள். நன்றி.